அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு ஹேர் பேக் வந்து எதுக்கு போட போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் தரும். எனக்கு ரொம்ப கை கொடுத்த ஒரு ஹேர் பேக், என்னோட முடிய ரொம்ப ஷைனிங் ஆக்குன ஹேர் பேக் அப்படின்னா இதுதான். வேறு வேணும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து 2 கரண்டி அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு எடுத்துட்டு நல்லா கையில் நல்லா கலந்து விட்டுட்டு, நல்லா தண்ணி ஊற்றி கலங்க. அது நல்லா கலந்து விட்டிங்கன்னா கட்டி பிடிக்காமல் இருக்கும். கட்டி பிடிக்காமையே கையை விட்டு கலந்துக்கிட்டே இருங்க. அரிசி மாவு நம்ம தலையில் போடும்போது முடி வந்து அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குங்க. இந்த ஆலோவேரா வந்து போட்டால் எவ்வளோ ஷைனிங்காக இருக்கும், அந்த அதோட நம்ம முடி வந்து ஸ்ட்ரைட்டன் ஆகிறதுக்கும் இந்த அரிசி மாவு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த கலந்த அரிசி மாவை எடுத்து நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப கட்டி பிடிச்சிரும். அதனால் எனக்கு வந்து கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து 2 பேத்துக்கு தேவையான ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக உங்களுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் போட்டாலும் போங்க. ஹேர் லென்த்துக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இது யூஸ் பண்ணுறதுனால தலையில் வந்து நாள்பட்ட அளவில் வந்து இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும் தெரியுமா தலையில், இந்த பொடுகுன்னு சொல்லுவாங்க, ட்ரைனஸ்க்காக இருக்கும், அதெல்லாம் கூட மறைஞ்சு போகும். வாரத்துக்கு ஒரு 3 தடவை இதை யூஸ் பண்ணுங்கள். அது மாதிரி எப்பொழுதுமே ஹேர் பேக் வைக்கிறதுக்கு முன்னாடி தலையில் நல்லா எண்ணெய் வச்சுட்டு ஹேர் பேக் போட்டிங்க அப்படின்னா தலையில் வந்து எந்த ஒரு இதுவுமே ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து நான் அந்த அரிசி மாவு நல்லா வந்து வெந்துட்டு அது வந்து சூடு ஆறட்டும். அது வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு பால் மாதிரி பிடிச்சி வச்சுருங்க. ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியண்ட்டான ஹீரோ அவங்கள வந்து உள்ளே இறக்குவோம். என்ன அப்படின்னா, மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து சூப்பரான வெந்தயம் தான். நமக்கு வெந்தயம் இல்லாமல் ஹேர் பேக் இருக்கவே இருக்காதுங்க. இந்த ஹேர் பேக் வெந்தயம் வந்து நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்துட்டேன். இதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு வெந்தயம் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஏன்னே தெரில, அப்போலேருந்தே வெந்தயம்னா அவ்வளோ ஒரு உயிர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஹேர் பேக்குக்கு. இதை என்ன மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க வெந்தயத்தை. நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஆட் பண்ண போகிற ஒரு இன்க்ரீடியன்ட் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இது வெறுமனவே வாயில் சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு இது. வெறுமனவே நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா முடி நல்லா வளரக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கருவேப்பிலை பொடி, நீங்கள் இந்த இட்லி பொடி அரைக்கிறீங்களா, அது கூடவே நீங்கள் கருவேப்பிலை பொடியை அரைச்சி சாப்பிடுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த கருவேப்பிலை ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. அதையும் நல்லா ஒரு அரைச்சி இது வெந்தயத்தையும் கருவேப்பிலையும் நல்லா மைய அரைச்சி அது எக்ஸ்ட்ராக்கு அதோட சாறு மட்டுமே எடுத்து அரிசி மாவில் கலந்து தேய்க்கலாம். பட் ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட் வந்து எனக்கு வேணாம் இருக்காது. அப்படிங்கிறதுனால எதுக்கு அந்த எக்ஸ்ட்ராக்கு மட்டும் அந்த சாறு மட்டும் ஊற்றி, அதனால நம்ம தலைக்கு நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் எனக்கு வந்து அந்த வெந்தயத்தை கீழே போட மனசு வரல. அதனால் நான் எல்லாத்தையுமே கொட்டி அந்த அரிசி மாவோட கலந்து நான் ஹேர் பேக் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்படி அப்ளை பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். எல்லாருமே மோஸ்ட்டாகவே கேட்குறீங்க, எப்படி ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு. நான் அதை வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையுமே பாருங்கள். இந்த ஹேர் பேக் சீக்ரெட்ஸ் எல்லாமே வந்து கேரளா ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு வந்து சஜெக்ஷன் பண்ணாங்க. இந்த இது வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. நான் வந்து ஒர்க் போகிற டைமில் வந்து கரூரில் இருந்தேன். அங்கே வந்து எனக்கு கேரளா மலையாளி ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அவங்க வந்து ஹேர் ஆயிலாக இருக்கட்டும், ஹேர் பேக்காக இருக்கட்டும், ஒன்றுமே எனக்கு போட்டுகிட்டே சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒன் டைம் அவங்க கேரளா போகும்போது ஒரு 4, 5 ஹேர் பேக் தேவையான பொருட்கள் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருவோம். உள்ளே வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சின்ன சின்ன மினி மிக்ஸி ஜார் வச்சுருப்போம். எது தேவையானதோ அவங்க யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து எனக்குமே வந்து கொடுத்து இங்கே ஹேர் வந்து வளர்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னோடய மலையாளி ஃப்ரெண்டு தான். தேங்க்யூ ஃபார் கேரளா பீப்பிள். தேங்க்யூ அண்ட் கேரளா மை ஃப்ரெண்ட். அவங்களுக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருப்பேன். இன்னமும் கூட நான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு இது எப்படி செய்யணும், அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கேன். இன்னுமே அவங்க வந்து என்னோடய கனெக்டடில் தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, என்னோட இதுக்கு நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இது செஞ்சுட்டு வரோம். அதனால எங்களுக்கு எல்லாமே செட் ஆகும். தேங்காய் எண்ணெய் எப்பொழுதும் யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு முடியாக இருக்கட்டும், முகமாக இருக்கட்டும் அவ்வளோ வந்து ஷைனிங்காக இருக்கும். ஸ்கின்னுக்கு கூட எனக்கு வந்து ஒரு ஆயில் ஒன்று சொன்னாங்க. இந்த அது வந்து மீஷோவில் அமேசான்லாம் கிடைக்கும். 360 சம்திங் தான். அதை கூட நான் வாங்கி யூஸ் பண்ணேன். ரொம்ப அந்த நலப்ராமாதி தைலம் அண்டு குங்குமாதி தைலம் அது மாதிரி 2 இது இருக்குது. அதில் குங்குமாதி தைலம் வாங்கி லைட்டாக அது வாங்கினாலே அந்த ஆயில் வந்து எப்படியும் ஒரு 1 இயருக்கு இருக்குங்க. ஒரு பாட்டில் வாங்கினாலே ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு ஷைனிங் கொடுக்கறது ரொம்ப பிடிச்ச ஒரு இது.
அது கூட நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஃபைனலா வந்து நான் எப்படின்னா, ஹேர் ஆயில் வந்து நல்லா தலையில நல்லா சொட்ட சொட்ட எண்ணெய் வச்சுட்டு, அதில தான் நான் ஹேர் பேக் போடுவேன். நீங்க எப்பொழுதுமே ஹேர் ஆயிலா இருக்கட்டும், ஹேர் பேக்கா இருக்கட்டும், தலைய குமிஞ்சுக்கிட்டு அது கூட நீங்க தேய்க்கும்போது, எண்ணெய் வைக்கும்போது நம்ம பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே கீழ வந்துரும். அப்படிங்க பார்த்தீங்கன்னா, நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு குடுக்கும். இப்படி நல்லா பன் மாரி போட்டு நல்லா தேய்ச்சு, நல்லா பன் மாரி ஒரு போட்டு எடுத்துருவேன். பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும். மிச்சம் இருக்கிறது எல்லாமே அந்த மேல நல்லா வந்து தடவி விட்டுருக்கேன். ஒரு சூப்பரான ஒரு இது கிடைக்கும். பார்த்தீங்களா, நல்லா ஒரு பெரிய பன் மாரி போட்டு கிளிப் போட்டுங்க. கிளிப் போட்டிங்கன்னா உங்களுக்கு விழுவாது. சும்மா பின்னி வச்சிங்கன்னா, ஏதாச்சும் வேலை பார்க்கும்போது விழுந்தா அது கொஞ்சம் வேற ஒரு மாரி இதாக்கும். ஃபைனலா என் முடிய பாருங்க ஹேர் வாஷ் பண்ணி, சூப்பரான ரிசல்ட்டுங்க. அவ்ளோ எனக்கு இது மாரிலாம் அடர்த்தியாவே இருக்காது. அவ்ளோ சூப்பரா அடர்த்தியா இருக்கு பாருங்களேன், நீங்களே. அவ்ளோ ஒரு சூப்பரான ஒரு முடியுமே வந்து நல்லா ஒரு மாரி அ ஓரளவு ஸ்ட்ரெய்ட்டான இருக்கிற மாரியும் உங்களுக்கு தெரியும். முடி நல்ல ஒரு அடர்த்தி ஆயிருச்சுங்க. இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.